ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாயிண்டர் அரித்மெட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? நார்மலாக அரித்மெட்டிக்னா என்ன? ஒரு நம்பரை ஆட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நார்மலான ஒரு இன்டீஜர் வேல்யூ, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ட் a = 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இந்த ஏன்ற வேரியபிளை நம்ம ஆட் பண்ணலாம். ஏ வந்து 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். அதுதான் வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பழைய வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ஏன்ற வேரியபிள் ஒரு அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம்னா அதுக்கு நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி எழுதுவோம்? இன்ட் அப்படின்னு போட்டு ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டோன்னா அது வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிளை குறிக்கும். இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிள் நான் பி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஏவோட அட்ரஸை நான் ஸ்டோர் பண்ணலாம். அதாவது $A அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஏன்ற வேரியபிள் எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த அட்ரஸை வந்து இப்போ பியில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் இந்த அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ cout அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன, நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் என்னென்னா ஏவோட அட்ரஸ். இது நம்ம வந்து எந்த அட்ரஸில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியாது. அதனால் வந்து நம்ம ஓகே இந்த அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது போன வீடியோவிலே பார்த்த மாதிரி இந்த வேரியபிள் வந்து ஒரு அரேவாக கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் A3 அப்படின்னு 3 எலிமெண்ட் உள்ள ஒரு அரேவாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போது பியில் வந்து நான் என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னா இந்த அரேயோட முதல் வேல்யூ எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த அட்ரஸை வந்து நான் இப்போ பியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அட்ரஸ் ஆஃப் A0 அப்படின்னு நான் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்? இந்த 3 எலிமெண்ட்டில் முதல் எலிமெண்ட்டோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ பியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து நான் இப்போ ரன் பண்ணேன்னா அந்த அட்ரஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி காமிக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த அட்ரஸில் இது ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட அட்ரஸ் எடுத்த மாதிரி இப்போ செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், அதாவது 2வது நம்பர், 3வது நம்பர், அதோட அட்ரஸையும் எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம அரேயில் 3 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பிக்கு பதிலாக P1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்டருக்கு. இப்போது அதே மாதிரியே எக்ஸ்ட்ரா 2 பாயிண்டர் வைக்கிறேன். 2வது பாயிண்டர் வந்து ஏவோட 2வது எலிமெண்ட்டோட அட்ரஸும், 3வது பாயிண்டர் வந்து ஏவோட 3வது எலிமெண்ட்டோட அட்ரஸையும் ஸ்டோர் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம P1, P2, P3 எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம P1 பிரிண்ட் பண்ண மாதிரி P2, P3 நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ P1க்கு பதிலாக P2, இங்கே வந்து P3. இப்போ 3 அட்ரஸை நம்ம எடுத்து 3 அட்ரஸையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது எந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் வேல்யூ வந்து 24 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேமாக இருக்குது இல்லையா? இது வரைக்கும் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் நம்பர் மட்டும் 8 அப்படின்னு காமிக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போன வீடியோவில் ஒரு இன்டீஜர் வேரியபிளோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்ல, அது வந்து 4 பைட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சிச்சு. அதனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா முதல் இன்டீஜருக்கு 4 பைட்ஸ் வேணும்ல, அதனால் அதோட ஸ்டார்டிங் வந்து இந்த அட்ரஸில் இருக்குது. இப்போ 4, 5, 6, 7 அந்த 4ஐயுமே வந்து முதல் இன்டீஜரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் அலோகேட் பண்ணி வச்சுக்கிச்சு. அந்த இடத்துல வேறு எதையும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதனால் அடுத்த நம்பருக்கு 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ முதல் வேல்யூ 4லேருந்து 7 வரைக்கும். இப்போ 8லேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இப்போ 8லேருந்து என்ன ஆகும்னா 8, 9 நம்ம வந்து ஹெக்ஸா டெசிமலில் தானே அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறோம். அதனால் என்ன ஆகும்னா 9க்கு அப்புறம் A வரும், Aக்கு அப்புறம் B வரும். அதனால் 8, 9, AB அந்த 4 இடத்துலையும் 2வது எலிமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுற அட்ரஸாக கம்ப்யூட்டர் எடுத்துக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3வது எலிமெண்ட் Cலேருந்து ஆரம்பிக்குது. இந்த லாஸ்ட் டிஜிட்டை தவிர நம்மளுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டில் இருக்கிறது மட்டும்தான் மாறி இருக்குது. அதெல்லாம் 4 பைட்ஸ் தள்ளி நம்மளுக்கு அலோகேட் ஆகிருக்கு. அதாவது முதல் 4 பைட்ஸ், அதாவது 4, 5, 6, 7 வந்து முதல் வேல்யூவுக்கும், 8, 9, AB அது வந்து 2வது வேல்யூவுக்கும், CDEF அதை வந்து 3வது எலிமெண்ட்டுக்கும் கம்ப்யூட்டர் ஓகே இந்த இடத்துல தான் வந்து நம்ம அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு கம்ப்யூட்டர் அலோகேட் பண்ணி வச்சுக்கிச்சு. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஒரு வேல்யூவை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம்ல, அதாவது A+1 பண்ணலாம், B+1 பண்ணலாம். அதே மாதிரியே இப்போ நம்ம இந்த பாயிண்டர் வேரியபிள்ஸ்லேயும் நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த P1 அப்படிங்கிற பாயிண்டர் எடுத்து அதில் வந்து 2 வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா P1னா என்னது? இந்த வேல்யூ இருக்குது இல்லையா? இப்போ நான் 2 ஆட் பண்ணியிருக்கனால இந்த 4 வந்து 6 ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது ஆகுதா இல்லை வேறு ஏதாவது பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம இப்போ திருப்பி P1 பிரிண்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த P1 வந்து எதிர்பார்த்த மாதிரி 2 மட்டும் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த 3 வேல்யூவும் வந்திருக்கு. ஆனால் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி 6 அப்படின்னு வராமல் நம்மளுக்கு சி அப்படின்னு வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டர் அரித்மெட்டிக் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும். பாயிண்டர் அரித்மெட்டிக் வந்து நார்மல் அடிஷன் மாதிரி இல்லாமல் அது வந்து அட்ரஸ் வழியாக உங்களுக்கு ஆட் ஆகும். அதாவது இப்போ நம்ம +2ன்னு சொல்லியிருக்கனால இந்த பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா 2 நம்பர் தள்ளி போகும். ஒரு நம்பருக்கு 4 பைட் அப்படின்றதுனால இப்போ 2 நம்பர் தள்ளி போனால் என்ன அட்ரஸ் வரும்? ஒரு நம்பர் தள்ளி போனால் 8 வருது, 2 நம்பர் தள்ளி போனால் சி வருது இல்லையா? அதனால் அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம இப்போ வேல்யூ வந்திருக்கு. அதனால் நீங்கள் பாயிண்டருக்கு ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த நம்பர்ஸில் ஆட் ஆகாமல் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ மெமரி தள்ளி போகும் உங்களுக்கு. அதாவது இப்போ நம்ம +2ன்னு சொல்லியிருக்கனால இந்த P1 வந்து இன்டீஜர் அப்படிங்கிறனால ஒரு இன்டீஜர் 4 பைட், அதனால் 2 வாட்டி தள்ளி போக சொல்லியிருக்கனால அது 8 + 8 ஆகிருக்கு. அதாவது 4லேருந்து 8க்கு அப்புறம் சி அந்த இடத்துக்கு நம்மளுக்கு இப்போ போயிருக்கு. அதுதான் வந்து பாயிண்டர் அரித்மெட்டிக் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ நான் +2 பண்ணுறதுக்கு பதிலாக +1 மட்டும் பண்ணுறேன். அதாவது இப்போ P1 ++ன்னு பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா P1 வந்து 1ஆல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இந்த 4 அப்படிங்கிறது 5 ஆகிறதுக்கு பதிலாக ஒரு மெமரி லொக்கேஷன் தள்ளி போகும். நம்மளுக்கு எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகிருக்கு? ஒரு லொக்கேஷனுக்கு 4 பைட் அலோகேட் ஆகிருக்கு. அதனால் இப்போ நம்ம 1 மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? 4லேருந்து இப்போ 8க்கு போயிடணும். 2 போக சொல்லியிருந்தனால சிக்கு போச்சு. இப்போ நம்ம 1 மட்டும் நான் வர சொல்லியிருக்கனால இப்போ நம்மளுக்கு 8 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அது ஆகுதா இல்லையா அப்படின்றது இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு P1 வந்து ஸ்டார்டிங்கில் 4 இருக்குது, அப்புறம் 8C முன்னாடி மாதிரியே P2 P3 வந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம P1 வந்து 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு மெமரி லொக்கேஷன் தள்ளி போயிருக்கு. இந்த அட்ரஸில் டைரெக்டாக ஆட் ஆகாமல் ஒரே ஒரு மெமரி லொக்கேஷன் மட்டும் தள்ளி போயிருக்கு. ஒரு மெமரி லொக்கேஷன் அப்படிங்கிறது இன்டீஜருக்கு வந்து 4 பைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு 4 பைட்ஸ் தள்ளி போய் 8 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு இங்கே. இதுதான் வந்து நம்ம பாயிண்டர் அரித்மெட்டிக்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது ஒரு நார்மல் நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த நம்பர் வந்து ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி நடக்கும். ஆனால் ஒரு பாயிண்டர் வேரியபிள், அதாவது ஒரு இன்டீஜர் பாயிண்டரோ இல்லை எந்த பாயிண்டராக இருந்தாலும் அந்த பாயிண்டரில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அடிஷனோ இல்லை சப்ட்ராக்ஷனோ பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு மெமரி லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம P1 வந்து +1 பண்ணியிருக்கோம். ++னால் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அது வந்து +1 ஆப்ரேஷன் தானே. அதனால் இப்போ நம்ம P1 +1 பண்ணியிருக்கனால அந்த அட்ரஸை வந்து டைரெக்டாக +1ன்ற வேல்யூவை பண்ணாமல் அது வந்து +1 மெமரி லொக்கேஷன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். இன்டீஜர்ன்றதுனால ஒரு மெமரி லொக்கேஷன் 4 பைட்ஸ் இல்லையா? அதனால் நம்மளுக்கு வந்து 4 அப்படின்னு இருந்த அட்ரஸ் வந்து இப்போ 8 ஆகிடுச்சு. இது ஒன்று தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க வேண்டியது. நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வேறு வேறு டேட்டா டைப்பில் நீங்கள் அட்ரஸ் எடுத்து அந்த அட்ரஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இன்டீஜர் எடுத்தனால 4 பைட் ஆட் ஆகிருக்கு. இதுவே நம்ம டபுள் எடுத்தோம்னா நீங்கள் +1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா ஒரு டபுள் வேல்யூ வந்து 8 பைட்ஸ். இதுவே நீங்கள் ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 1 இன்க்ரீஸ் பண்ணால் 1 தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா ஒரு கேரக்டரோட சைஸ் வந்து 1 பைட் தான். அந்த மாதிரி நீங்கள் வேறு டேட்டா டைப் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னமும் நல்லாவே புரியும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே C++ல் புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். பை.